வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விதுஷன். மிஸ்டர் பிளாக் ஷர்ட் யூடியூப் சேனலுக்காக நாங்கள் வேலைனா புளியங்கூடல் என்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே ஒரு அழகிய வீடு உண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஜப்னாவிலேயே மிகவும் பிரபலமான ஒரு பில்டர்ஸாக வளர்ந்து வரும் V2S பில்டர்ஸ்னால் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வீடு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் புளியங்கூடலில் வேலன பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயலும் அப்படியே தென்னைகள் சோலையா கடல் அப்படி சார்ந்த ஒரு அமைதியான சூழலில் அழகான இயற்கையோடு சேர்ந்த மாதிரி ஒரு வீடு உண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. V2S பில்டர்ஸ் ஜப்னாவிலேயே கொஞ்சம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு இளம் கட்டிட கலைஞர்களோடு சேர்ந்த ஒரு நிறுவனம் தான். அந்த வீட்டை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மதில் சைட்டோட வோலோட கல்லெல்லாம் பதிச்சு அப்படி லைட் எல்லாம் கொடுத்து மிகவும் அழகாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு அழகிய புதிய வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க அப்படி உள்ளே போய் வீடின ஃபுல் வியூ இருக்க நாங்கள் பார்ப்போம். சிஎன்சி ஒர்க்கோடு சேர்ந்த மாதிரி லண்டன் அண்ணாண்ட வீடு இது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎன்சி ஒர்க்கோடு சேர்ந்த மாதிரி அந்த சாரா ஃபார்ம் ஸ்ட்ரீட் என்று சொல்லி அவங்களோட இல்லத்தின் பேரை வச்சு அப்படியே லைட்டிங்கோடு சேர்ந்த மாதிரி அப்படி சிஎன்சி ஒர்க்கோட இந்த மெட்டல் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட் செஞ்சுருக்காங்க. சிஎன்சி ஒர்க்கோட அந்த நல்ல டிசைன் எல்லாம் பண்ணி டபுள் கேட், அதாவது இதில் ஒரு பெரிய கேட்டும் இதில் ஒரு சின்ன கேட்டும் சிஎன்சி மிஷின் ஒர்க்கோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. மேலே லைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மிகவும் ஒரு அழகிய வீடு. பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீடை. அப்படி ஒரு அரண்மனைக்கு என்ட்ரி ஆகிற மாதிரி தான் இந்த வியூ அப்படி தெரியுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் பார்க்கிங் ஏரியா மாதிரி கார்டனிங் செய்யக்கூடிய மாதிரி நல்ல ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பார்க்கவே சந்தோஷமாகவும் இந்த இடத்துல நிற்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு அமைதியான சூழலை நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இது V2S பில்டர்ஸ் அவங்களால் கட்டி முடிக்கப்பட்ட வீடு. 45க்கு 33 சைஸில் இருக்கிற இந்த வீடு. வாங்க உள்ளே போய் உள்ளே எப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளி டிசைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைனோட கொடுத்துருக்காங்க. அந்த மேலே அந்த லாம் அது கொடுத்து அப்படி லைட்டிங்கோடு சேர்ந்த மாதிரி நல்லா நீட்டாக அழகாக இருக்குது இந்த வீடு. வாங்க உள்ளே போய் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அந்த தேக்கு வேலையெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே லைட்டிங்கும் நீட்டாக தத்துருவமாக செஞ்சுருக்குறாங்க. எப்படியான ஒரு லைட்டிங் தான் இப்போ ரெண்டிங் ஆகி வந்து ஒன்று இருக்குது. இந்த லைட்டிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் புது வகையான இப்போ யாழ்ப்பாணத்தில் ரெண்டிங் ஆகிருக்கிற இந்த லைட் வகை. அதெல்லாம் சூஸ் பண்ணி மிகவும் தத்துருவமாக இந்த V2S பில்டர்ஸ்னால் இது நல்லா காட்சிப்படுத்தியிருக்காங்க. மிகவும் உண்மையிலேயே பார்க்கவே வியப்பாக இருக்குது. நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க இந்த வீட்டை. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஒரு பெரிய ஹோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் டிவி யூனிட் வந்தோடனே முதல் பார்க்குறது எல்லோரும் டிவி யூனிட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி யூனிட் கபோர்ட் மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி வச்சுருக்குறாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய டிவி வைக்கக்கூடிய மாதிரி கீழே கபோர்ட் வகையும் செஞ்சு நல்லா மேலே கொடுத்துருக்காங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஜிப்சம் ஒர்க் மிகவும் நல்லா இருக்குது. அதோட சேர்ந்து அந்த இப்போ இந்த வகையான லைட் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அழகிய ஒரு லைட் வகையை கொடுத்துருக்காங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே சும்மா ஒரு பார்ட்டி பண்ணக்கூடிய மாதிரி, இப்போ பர்த்டேண்டா சரி பார்ட்டி பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஒரு செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் லைட்டை கொடுத்து மிகவும் நல்லா இருக்குது. ஒரு பெரிய ஹோலோட மேலே ஜிப்சம் ஒர்க்கோட இதை பார்க்கவே இந்த இன்டீரியர் பார்க்க மிகவும் அழகாக இருக்குது. இப்போ ஒரு வீடு கட்டணும் மட்டும் ஆசைப்பட்டு சொன்னால் இதை பார்க்க உங்களுக்கே ஆசை வரும். அப்படி ஒரு அழகிய ஒரு வீடு தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோலாவில் வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சாமி அறைக்க போய் பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 யானை அதுக்குள்ளே நிறைகுட மாதிரி வச்சு அப்படியே பிள்ளையார் டிசைன் ஏற்ற மாதிரி வேம்பில் சிஎன்சி ஒர்க் பண்ணி செஞ்சுருக்குறாங்க. மிகவும் அருமையாக இருக்குது. பார்த்து செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே நேரம் இந்த லொக்குகள் எல்லாம் நீட்டாக இருக்குது. அது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாமிரும் வந்தோடனே பார்க்க மேலே அந்த ஜிப்சம் ஒர்க் சைவனரி என்ற ஒரு இது லோகோவோட சேர்ந்த மாதிரி அந்த ஜிப்சம் ஒர்க் அதோட நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டும் கொடுத்து மிகவும் மங்களகரமாக இருக்குது பார்க்கவே. அப்படியே வந்தோம்னு சொன்னால் இங்கே சாமி மடம் மிகவும் நல்ல தத்துருவமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் உண்மையிலேயே மிகவும் நல்லா இருக்குது இந்த ஒர்க்கை பார்க்கவே. அதே நேரம் இதுக்கு டோர் வச்சு இந்த மணி வைக்கக்கூடிய மாதிரி இந்த சாமி அறையை அழகாக செஞ்சுருக்காங்க. எனக்கு உண்மையே பிடிச்சிருக்கு. ஒரு வீடு கட்டணும்னா இவங்கள்ட்ட கொடுத்து தான் கட்டணுமெண்டு ஒரு நமக்குள்ளேயே தோணக்கூடிய மாதிரி தான் இந்த வீடு அமைய பெற்றிருக்குது. எல்லாமே பார்த்து செஞ்சுருக்கிறாங்க. 33 அடியில் 45 சைஸில் ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் இந்த வீடு உங்களுக்கு பிடிக்குமென்னு நினைக்கிறேன். சாமியாரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. இது 10க்கு 10 சைஸில் இருக்கிற
ரூம். அதாவது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரூம் தான் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது பார்க்க. பெரிய ஹோலையும் கொடுத்து அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல டிசைனோட, இது சிஎன்சி ஒர்க்குன்னு நினைக்கிறேன். இது சட்டை போர்ட்டில் அடிச்சிருக்காங்க. நல்ல டிசைனாக சிஎன்சி ஒர்க் 2 பக்கமும் மயில் கிரகன்னு நினைக்கிறேன். இல்லை வடிவாக கொடுத்து அப்படி என்ட்ரி ஆனோம்னு சொன்னால் ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் சும்மையாக அந்த மாதிரி இருக்குது. இதை சொல்கிறது அகிலன் கிச்சன் அண்டு அப்படி சொல்கிறது நல்ல ஸ்டைலாக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே அந்த ஜிப்சம் ஒர்க்கெல்லாம் இந்த லைட்டிங் அதோட சேர்ந்த மாதிரி ஒரு மங்களகரமாக அமைதியாக நீட்டாக இருக்குது பார்க்கவே. இதுக்கு பிரிட்ஜ் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு கேப் விட்டுருக்காங்க. அதோட மைக்ரோ ஓவன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எக்ஸ்போஷர், அது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சிங் இருக்குது. இதில் சகல நிறைய ஃபங்க்ஷன்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபங்க்ஷனோட சேர்ந்த மாதிரி. இந்த கிச்சனை பார்க்கவே ஆசையாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாம் திங்ஸ்கள் வைக்கக்கூடிய மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சுருக்காங்க. நல்ல ஸ்மூத்தாக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஒரு கிச்சன் செய்யணும்னா இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆசை வரும். அப்படி மிகவும் தத்துருவமாக செஞ்சுருக்காங்க. இந்த லேயர்லாம் பார்க்க நல்லா இருக்குது, கொஞ்சம் திக்கான லேயர் மாதிரி அப்படி நீட்டாக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே வந்தோம்னு சொன்னால் கிச்சன் 2 ரூம் கிச்சனோட சேர்ந்த மாதிரி. அடுத்த நேரம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் வச்சு மேலே போகக்கூடிய மாதிரி இங்காலையும் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு கொமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் உங்களுக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்தோம்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு சிங்கோட சேர்ந்த மாதிரி ஒரு லைட்டிங் கொடுத்துருவாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொசலில் கொமோட் கொடுத்துருக்குறாங்க. நல்லதாக இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா இங்கே குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைனாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த மாவல் டிசைனும் நல்லா இருக்குது. ஒரு பிளாக் கலரில் ஒரு தீம் மாதிரி நல்லா இருக்குது பார்க்க. அப்படியே வாங்க நாங்கள் மேலே இருக்க போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஸ்டெப்பால் வரைக்கும் இதை பார்த்தோம்னு சொன்னால் இதுவும் தேக்கு மரத்துலேயே இந்த ஸ்டெப்போட சேர்ந்த மாதிரி இந்த இதை கிரில்லாம் வச்சுருக்காங்க. அதே நேரம் சைட்டுக்கு ஒரு லேயர் மாதிரி ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே லைட்டிங் சூப்பராக இருக்கும். இது இப்போ பார்க்குறத விட நைட்டில் இன்னுமே சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டெப்பும் கீழே இந்த இதுவும் நல்ல அந்த உராய்வு, அதாவது வளர்க்க முடியாத அளவுக்கு நீட்டாக அழகாக பார்த்து ஒன்றையும் செஞ்சுருக்குறாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா மேலே வந்தோம்னு சொன்னால் மேலே வந்துவிட்டோம். மேலே பார்க்க ஜிப்சம் ஒர்க். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரவுண்ட் ஷேப்பில், அதாவது நாங்கள் வண்டில் மாடு தெரியும் தானே, வண்டில் மாடு சில்லு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிசைன் இது கரெக்டாக வச்சுருக்காங்க நினைக்கிறோம். அதே நேரம் லைட்டிங்கோட சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய கோல். அதே நேரம் சொன்னால் இந்த கோலுக்குள்ளே இதுலேயும் ஒரு டிவி யூனிட் இதுலேயும் ஏதாவது திங்ஸ்கள் வைக்கக்கூடிய மாதிரி. அதுலேயும் கீழே லைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கபர்ட்டும் ஏதாவது திங்ஸ்கள் வைக்கக்கூடிய மாதிரி காணப்படுது. இது ஒரு பெரிய ஹோல். இதுக்கு 40 எதுவும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு பெரிய ஹோல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் மேலே கொடுத்த மாதிரியே இங்கேயும் கொடுத்து வச்சுருக்குறாங்க. இதை பார்க்க உண்மையாகவே எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயம் இதில் இந்த லைட்டிங் ஒர்க்கை பார்த்து செஞ்சுருக்குறாங்க. கீழே 2 ரூம் பார்த்துனாங்க, மேலே இங்கே 3 ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க முதலாவது ரூம் ஒர்க்கை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுலேயும் ஜிப்சம் ஒர்க்கும் இந்த பன்றை கபர்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட்டுக்கு இந்த ஒரு ப்ளூ ஆஷ் ப்ளூ நல்லா இருக்குது. அதே நேரம் ஒயிட்டுக்கு இந்த ஒயிட்டுக்கு ஒரு பக்கம் ஒரு பெயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இந்த டிசைனும் இந்த லைட்டிங்கும் நல்லா இருக்குது. பெரிய ஒரு அறை, அதாவது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இந்த அறை காணப்படுது. உண்மையிலேயே ஒரு பெட்ரூமை போட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி மிகவும் அழகிய ஒரு ரூம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அது அப்படியே இங்கே வந்தோம்னா இது ஒரு ஹோல். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒயிட் ப்ளூ, அந்த இந்த ஷேடோ அங்கே மேலே மிகவும் அழகாக காணப்படுது. ஒயிட்டுக்கு ப்ளூ நல்லா இருக்குது. அதே நேரம் இதோட அட்டாச்சாக ஒரு பாத்ரூம் காணப்படுது. ரொசலில் கொமர்ட் போட்டிருக்காங்க. அதே நேரம் ஒரு சிங் ஒன்று கொடுத்து மிகவும் நல்லா இருக்குது. இதுக்கும் அந்த தீம் பிளாக் அண்ட் ஒரு ஷேடோ தீம் மாதிரி நல்லா இருக்குது. சிங் இதெல்லாம் காணப்படுது. அப்படியே வந்தோம்னு சொன்னால் இன்னொரு ரூமும் காணப்படுது. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லிங்கால் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஐபேனல் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு கலர் சூஸிங். இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட்டோட சேர்ந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லைட் க்ரீனும் ப்ளூ கொண்டு சந்தைக்கிற மாதிரி ஒரு கலர் நல்லா இருக்குது. அதோட இந்த ஐபேனலும் நல்லா இருக்குது. இந்த வீட்டை இன்னும் மெருகூட்டுது. எல்லாத்துக்குமே ஒரே டிசைன் இருக்கக்கூடாதுக்காக இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே பார்த்து நல்ல வடிவாக இந்த வீட்டு பில்டர்ஸ் இந்த பில்டிங்கை செஞ்சுருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. கொமனாக ஒரு பாத்ரூம். இதையும் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க இதுவும் பார்க்கலாம். இது கொமட்டும் ரொசலில் கண்ணாடி அதே நேரம் சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஷவரும்
இதில் ஹீட்டர் எல்லாம் வச்சு நல்லா இருக்குது பார்க்கவே. நாங்கள் போய் பால்கனி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் வெளியே எல்லா வேலையும் செஞ்சு நல்லா இருக்குது பார்க்கவே. உண்மையாகவே ஒரு சோலையாக இருக்கணும்னு சொல்லி இதுலேயே இருக்க எனக்கு இந்த சித்திரை மாத வெயில் பள்ளி 2 அடிக்குது. அந்த வெயிலுக்கே எனக்கு அந்த குளிர்மையை நான் உணர்றேன். இந்த இடத்துல இருக்கே மிகவும் சோலையாக காணப்படுற இடத்துல ஒரு அமைதியான சூழலேருந்து இப்படி ஒரு வீடு மிகவும் பார்த்து கட்டி வச்சுருக்காங்க. அதே என்ன பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த லைட்டிங் தான் மிகவும் சிறப்பாக காணப்படுது. இந்த லைட்டிங்கை பார்க்கவே தெரியுது. நல்லா பார்த்து நான் செலக்ட் பண்ணுங்கள். இந்த லேயர் முன்னுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஆக்கள் இருந்து இந்த காற்று, அதாவது இதில் வந்து கொண்டிருக்க காற்றை சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி மிகவும் ஒரு தத்துவமான வகையில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிசைன் CNC ஒர்க் டிசைன் வூடில் கொடுத்துருக்காங்க. அது பிரமிப்பை தருது. முன்னுக்கு லுக் முன் முகப்புலேருந்து பார்க்கக்கே இந்த லுக் அப்படியே வெளியே தெரியுது. அதோடு சேர்ந்து லைட்டிங்கும் இதை மாரி ஊட்டி கொண்டு மேலேயும் நல்ல லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்க இப்போ நான் முதலும் சொல்லிட்டேன். இந்த முக்கியமான ஒரு விஷயம் லைட்டிங் தான் பெஸ்ட் என்று நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பில்டர்ஸுக்காக பார்த்துருக்கேன். இந்த பில்டர்ஸில் லைட்டிங் பெஸ்ட்டாக சாய்ஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் ஒரு சின்ன மாதிரி ஒரு லேயராக கொடுத்துருக்காங்க. முன்னுக்கு அந்த தண்ணிகள் வடியாமல் இருக்கிறதுக்கு சூரிய ஒளியிலேருந்து அந்த லேயர் இருக்காங்க. அதே சொன்னால் போய் பார்ப்போம். அப்படியே போய் மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக தேக்கு வேலை தான் நடந்திருக்கு. இந்த செப்பாலை வரைக்கும் இங்கால காற்று அடிக்கிறது மட்டும் இல்லை, இங்கே ஒரு லைட்டும் அடிக்குது. இந்த லைட்டும் மிகவும் அழகாக காணப்படுது. இந்த டிசைனே நல்லா இருக்குது. நல்ல சாய்ஸ். அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஒரு மாதிரி மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். அங்கால கோயில், இங்கால வயல், இங்காலையும் ஒரு கோயில், இங்கால கடல், அப்படி அந்த நடுக்க சோலையாக இங்கால வயல், இங்கால தென்னை மரங்கள், இப்படி சோலையாக காணப்படுற இடத்துல இந்த வீடு அமைய பெற்றிருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த ஓனர்கிட்ட மிகவும் அருமையான ஒரு அழகான அவர் பார்த்து யோசிச்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு வீடு இப்படி கட்டணும் பண்ணிட்டு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த ஆசைப்பட்ட கனவில்லத்தை நிறைவேற்றி யார் தெரியுமா? V2S பில்டர். அவங்களுக்கு இதில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நான் பார்த்த வீடுகளுக்கே இது ஒரு பெஸ்ட் வீடுன்னு நான் சொல்லலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மேல் மாடியில் வந்தோடனே இதை நோட் பண்ணான். கூடுதல் எல்லாருமே போட்டோ ப்ரூஃப் அடிச்சுட்டு பேசாமல் விடுறவேல். ஆனால் இவைகள் திறக்கொட்டா பதிச்சிருக்கணும். நான் அப்போ அந்த வில்டர்ஸ்கார்ட்ட கேட்டுனான். அவை சொன்னேன் வியட்நாம்லேருந்து கொண்டு வந்து பதிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மிகவும் தத்துருவமாக செஞ்சிருக்கணும். நல்ல ஸ்மூத்தாக காணப்படுது. இது வெளியே வந்து ஒரு பார்ட்டி செய்யவும் ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு வியூவோட பதிச்சு வச்சுருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேயும் ஏதாவது ஷெட் அடிக்கக்கூடிய மாதிரி அந்த தூணையும் கொஞ்சம் அரை தூணோட நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. அதே நேரம் இந்த வியூவை பார்க்கவும் நல்லா இருக்குது. எனக்கு இப்போ அந்த வெளியே வந்து காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்க வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டுக்கொண்டு அப்படி வெளியே நின்று காற்று வாங்குறதுக்கு மிகவும் அருமையான ஒரு இடம். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் லேண்ட்ஸ்கேப்பை பார்க்கவே நல்லா இருக்கும். இன்னும் கார்டனிங் செய்கிறதுக்காக பின்னுக்கு கொஞ்சம் மரங்கள் எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தேன் நான் அப்போதை. இப்போ இது செஞ்ச அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும். அதே என்ன பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் இந்த லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த டிசைனாக மெருகூடு தூரம் இருந்து பார்க்க இந்த வீடோ மேலும் அழகாக காட்டுது. அதே நேரம் பக்கத்தில் இருக்க தென்னை மரங்களும் இந்த வீட்டுக்கு இன்னும் அழகு சேர்க்கின்றன. உண்மையிலேயே இந்த வீடு நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருந்தா உங்களுக்கே விளங்கியிருக்கு இந்த வீடு நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு விளங்கிடும். அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெஷர் பம்ப் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ யாராவது டேப்பாக திறந்தால் இந்த ப்ரெஷர் ஒர்க் ஆகிக்கொண்டே இருக்கும். அந்த ப்ரெஷர் பம்ப் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும். அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு இவ்வளோ கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ முடிஞ்சன்னு நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கலாம். இந்த V2S பில்டர்ஸ்னால இந்த வீடு ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறதுக்கு இது ஹேண்ட் ஓவர் பண்ணுற கட்டத்தில் இந்த வீடு இப்போ இருக்குது. இது 3,50,00,000 இந்த வீடு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு முடிஞ்சேன்னு சொல்கிறாங்க. இனி கட்டுறேன்னு சொன்னால் எவ்வளோ முடியுமென்று நீங்கள் வேணும்னா கீழே தெரிய நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி V2S பில்டர்ஸ் ஆக்களோட கதைச்சி நீங்கள் இப்படி ஒரு வீடு கட்டணுமெண்ட் ஆசைப்பட்டீங்கன்னா சொன்னால் நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி சிறிய வீடுனாலும் நீங்கள் வீடு கட்ட பார்த்து கொண்டு இருந்தாலும் கீழே கால் பண்ணி இந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள், வீட்டு சம்மந்தமான இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான இன்னும் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும்னு சொன்னால் இதில் கால் பண்ணி இது சம்மந்தமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும். நான் தான் உங்கள் விசிசன் மிஸ்டர் பிளாக் ஷெட் யூடியூப் சேனலுக்காக நான்